சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல ஃபார் எவர் அப்படிங்கிற இங்கிலீஷ் வெப் சீரிஸ் உடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங் கூட அவைலபிளா இருக்கு. மொத்தமா 8 எபிசோட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடுமே வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா 50 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு மீடியம் சைஸ் வெப் சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். இந்த வெப் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா லவ் ரொமான்ஸ் டிராமாவா கொடுத்திருப்பாங்க. ஜஸ்டின் அண்ட் கீஷா அப்படின்னு சொல்லப்படுற 2 யங்ஸ்டருக்கு இடையே ஏற்படக்கூடிய காதல், அந்த காதல் வரக்கூடிய பிரச்சனைகளை மையமா வச்சு இந்த வெப்சீரிஸை எடுத்திருப்பாங்க. ஜஸ்டினை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா தம்பி அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியோட வாழ்ந்துட்டு இருக்கான். ஸோ அவங்களுடைய பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்டினை ஒரு பெரிய காலேஜ்ல சேர்த்து நல்லா படிக்க வச்சு ஒரு பெரிய ஆளாக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாங்க. சோ அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டின் ஒரு நியூ இயர் பார்ட்டியில நம்ம ஹீரோயின் கீஷாவை சந்திக்கிறோம். சோ இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஸ்கூல் மெட்டா இருப்பாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரீயூனியன் ஆவாங்க. அந்த ரீயூனியன்ல இவங்களுக்குள்ள ஒரு காதல் அப்படிங்கிறது மலருது. சோ ஒரு சில பிரச்சனைகள் ஆரம்பத்திலேயே வரவும் செய்யுது. பல்வேறு கட்டங்கள்ல பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல இவங்க ரீயூனியன் ஆகுறாங்க. ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அதை இவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய ஒரு எக்ஸ் லவருடைய அந்த வீடியோ 6 டேப் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும். அதை ஹீரோயின் எப்படி ஹேண்டில் பண்றாங்க. சோ இந்த விஷயம் அவங்களுடைய குடும்பத்துக்கு தெரிஞ்சு அவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. ஒரு முக்கியமான கட்டத்துல ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறாங்க அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆச்சு, இப்படி பல விஷயங்களை பல பிரச்சனைகளை சொல்லக்கூடிய வெப்சீரிஸ் தான் இந்த ஃபார் எவர். இந்த வெப்சீரிஸை பத்தி ஆலோசனை அப்படின்னா இதுல எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா அந்த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லவ் சொன்ன விதம் ரொம்ப நீட்டா சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லயும் என்னென்ன மாதிரியான லவ் வருது, அதுல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. உதாரணத்துக்கு அதாவது ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேல வரக்கூடிய காதல் முதல்ல அட்ராக்ஷன் மூலமா வரும். சோ அதுக்கு பிறகு அந்த லவ்ல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அந்த லவ் மூலமா அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அதே போல ஒரு முக்கியமான கட்டத்துல ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த டிசிஷன் எல்லாமே ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அது மூலமா ஒரு அழகான ஒரு மெசேஜும் வந்து பாத்தீங்கன்னா கன்வே பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒருத்தருக்காக இன்னொருத்தர் தியாகம் பண்ணிட்டு ஒரு வழியோட ஒரு வாழ்க்கை வாழாம சோ 2 பேருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிட்டு ரொம்ப சுதந்திரமா அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சுதந்திரமாகவும் ஒரு பேசோடும் பண்ணணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அதே போல நம்ம ஹீரோ இவங்க 2 பேருக்குமான அந்த கெமிஸ்ட்ரி ஜஸ்டின் கீஷா அவங்களுக்கான அந்த லவ் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப அழகாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி ரிலேட்டடான அந்த டிராமாஸ் அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டா கொண்டு போயிருந்தாங்க. இன்ஃபேக்ட் இவங்களுடைய பிரச்சனைகள் இவங்களுடைய விஷயங்கள் வந்து அவங்களுடைய ஃபேமிலிக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப நீட்டா கொண்டு போயிருந்தாங்க. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு ரொமான்ஸ் டிராமா பார்த்து ஒரு ஃபீல் தான் கிடைச்சது. ரீசன்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஹாரர் த்ரில்லர் பிளட் ஷேட் இந்த மாதிரியான படங்களை பார்த்துட்டு இப்போ ஒரு ஃபீல் குட் ரொமான்ஸ் டிராமா பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் கிடைச்சது. ஓவராலா 8 எபிசோடுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப போர் அடிக்காம ரொம்ப நீட்டா ஒரு டைம் பாஸுக்கு பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் கிடைச்சது. கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய வெப்சீரிஸ் தான். அடல் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான அடல் சீன்ஸ் இருக்கு. ஸோ வெரி வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல். இந்த வெப்சீரிஸுக்கு எப்படி தரை கொடுக்குற ரேட்டிங் 5 to 3.2. அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.